அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பாண்டியன். நான் ஒரு சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் கடந்த 100 நாட்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியைச் சார்ந்த ஆகாஷ் டெலிசன் என்ற இளைஞர் ஒரு விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்படுகிறார். அந்த இளைஞர் காவல்துறையில் விசாரணையின் போது காவலர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுகிறார். இவர் தனது இறப்பிற்கு முன்பாக காவலர்கள் என்னை அடித்து துன்புறுத்ததாக தனது வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார். அதன்படி அவருடைய மருத்துவ பரிசோதனையில் அவரது உடலில் 70க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்ததற்கான தடயங்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆகாஷுடைய பெற்றோர்கள் தன் மகன் இறப்பிற்கு காரணமான அந்த காவலர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தனது மகனின் உடலை வாங்க மறுக்கின்றனர். அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்ற மறுக்கிறது. ஆனால் ஆகாஷுடைய பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகாஷின் கொலைக்கு காரணமாக இருந்த காவலர்கள் கைது செய்யப்படும் வரை ஆகாஷின் உடலை பிரமோட்டம் என்று ஒரு நீண்ட போராட்டத்தை கையில் எடுக்கின்றனர். ஆனால் அரசும் இந்த ஆதிக்க சக்திகளும் ஆகாஷ் என்ற இளைஞன் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து 100 நாட்களுக்கு மேலாக அந்த உடலை அவர்களிடம் ஒப்படைக்காமல் வைத்திருந்தது. அதன் பிறகும் ஆகாஷுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் காவலர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் மிக தீவிரமாக இருந்ததால் இந்த அரசே ஆகாஷின் உடலை 100 நாட்கள் பிறகு எரித்துள்ளது. இந்த மாதிரி ஒரு சமூக கொடுமை வரலாற்றில் நடந்தது என்பது சந்தேகமாகத்தான் உள்ளது. இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த அரசும் ஆதிக்க சக்திகளும் ஏற்படுத்தும் உச்சபட்ச கொடுமை என்றே நான் கருதுகிறேன். அவருடைய பெற்றோர்களின் கோரிக்கை என்ன? என் மகன் இறப்பிற்கு காரணமாக இருந்த காவலர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இது நியாயமான கோரிக்கை தான். இதை நிறைவேற்ற மறுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசும் இந்த ஆதிக்க சக்திகளும் என்ற ஒரு நிலை இன்று தொடர்கிறது என்பதை